தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட பொறுப்பாளராக அஜிதா அக்னல் பொறுப்பேற்றதுலேருந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்கு. தூத்துக்குடி, ஒட்டப்பிடாரம், திருவைகுண்டம், திருச்செந்தூர் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கிற பெண்கள், மீனவர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள்னு பல்லாயிரக்கணக்கான மக்களை தமிழக வெற்றி கழகத்தில் அஜிதா அக்னல் இணைச்சிட்டும் அவங்களுக்கு தேர்தல் பணியாற்றுவதற்கான பயிற்சி வகுப்புகளையும் கொடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில தான் நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகத்தோட 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் பேசின விஜய் 2026 தமிழக வெற்றி கழக அரியணை ஏற தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தற்போதுல இருந்து பூத் கமிட்டி அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட வேண்டும்னு வேண்டுகோள் விடுத்தார். இதனை தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அக்னல் ஏற்பாட்டில் தூத்துக்குடியில் இருக்கிற தனியார் திருமண மண்டபத்தில் பிரம்மாண்டமான கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சு அந்த கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட 2ஆம் ஆண்டு நிகழ்ச்சி தொகுப்பு மற்றும் கட்சியின் கொள்கைகள் குறித்த வீடியோ தொகுப்பையும் ஒளிபரப்பியிருக்காங்க. இதை பெண்கள், இளைஞர்கள் அப்படின்னு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த மீட்டிங்கில் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான விஜயை 2026ஆம் ஆண்டு தமிழகத்தோட முதல்வராக்கும் இலக்கை நோக்கி செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் கையெழுத்திய இயக்கமும் நடைபெற்றிருக்கு. இதில் மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அக்னல் முதல் கையெழுத்திட்டு அவரை தொடர்ந்து ஏராளமான தமிழக வெற்றி கழகத்தினர் கையெழுத்திட்டு உறுதிமொழியும் ஏற்றிருக்காங்க. கையெழுத்து இயக்கத்தை தொடர்ந்து பூத் கமிட்டி அமைப்பது பற்றிய ஆலோசனையும் அஜிதா வழங்கியிருக்காங்க. அப்போது அவர் பேசும்போது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஒவ்வொருவர்களும் வீடு வீடாக போய் பெண்களை சந்தித்து பெண்களிடம் தலைவர் விஜயோட கொள்கை குறித்த விளக்க வேண்டும், வரும் தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும், மேலும் மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத போக்கை அவர்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அக்னல் கேட்டிருக்காங்க. இதில் தூத்துக்குடி, ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் பெண்கள்னு 1000க்கும் மேற்பட்டோர் கலந்துட்டுருக்காங்க. விஜய் தன் கட்சியோட 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் பூத் கமிட்டியை பற்றி ஒரு வேண்டுகோளை முன்வச்சதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய மாசான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சு தூத்துக்குடி மக்கள் மத்தியில் தனி கவனத்தை பெற்றிருக்கிறாங்க அஜிதா அக்னல்.